இது கூட டிஃபன். ஓகே, இன்றைக்கி 2வது சால் ஓட்டி ஆகணும். அதுக்காக 5 மணிக்கே வந்துட்டேன். 2வது சால் சாரி 2 சால் ஓட்டியாச்சு. இன்றைக்கி ஓட்டி மட்டம் கட்டணும். சனிக்கிழமை நடுவு. இன்றைக்கி வியாழக்கிழமை ஆகுது. ஏப்ரல் 2. காலையிலே வந்து தண்ணி போட்டு விட்ருக்குறேன். ட்ரக்கு வந்துடும். ஆண்டனி சாமியை வந்து அந்த ஓரப்பரத்தில் நிறைய சொன்னால் ஆண்டனி சாமி கொடி ஏற்ற போகிறாரு. ரைட், போயிட்டு வா. இப்போது ஆண்டனி சாமி கொல்லைக்கு போயிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனி சாமி கொல்லையில் நாற்று விட்டது சரியாக முளைக்கல. அது என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறேன். என்கிட்ட சொன்னார், ஏன் நிறைய நாற்று முளைச்சி அதெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னார். அதுதான் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது நாற்று, அங்கங்கே கொஞ்சம் முளைக்காமல் இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தா இந்த பக்கம் முளைக்காமல் இருக்குது. அந்த கேப்பாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. அதுதான் என்ன பிரச்சனைன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். காஞ்சி போச்சு. காய்ச்சி போயிருக்கு. இது முளைச்சிருக்கு பார்த்தியா? தண்ணி விட்டல, அதை வடிகட்டினல, மேலே சுட்டு பழுதா இருக்குது பாரு, பழுதா அது சுட்டு காஞ்சி போச்சு. இந்த பச்சை வந்துச்சுன்னா தண்ணி தண்ணி இருக்கணும். தண்ணி வடிகட்டக்கூடாது, தண்ணி இருக்கணும். அது நான் வச்சு அது எப்படி பொறுப்பில்லை. அது காலையில் தாத்தி பறிச்சு சாப்பிட்டு அதான் காஞ்சி போச்சு. நான் நாற்றை பார்த்தேன். இப்போ அது தண்ணி இப்போ பறிச்சு நான் காய்ச்சி போட மேலே இருக்குண்ணா. சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. சனிக்கிழமை நடணும். அதுக்காக இன்றைக்கி நம்ம கொல்லையை ஓட்டி மட்டம் பண்ணியிருக்கணும். என்ன ஆயிடுச்சுனாக்கா, இன்றைக்கி ஓட்ட வேண்டிய கொல்லை பாருங்கள், தண்ணிலாம் கிடக்குது. காலையில் ஒரு 5 மணிக்கு போட்ட மோட்ரு மேலெல்லாம் தண்ணி பாஞ்சிச்சு. இங்கேயும் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். காலையிலேட்டே ஓட்டிகிட்டு இருக்குது. இந்த 4 துண்டு இன்னும் ஃபுல்லாகலை. ட்ரக்குக்காரங்கிட்ட சொல்லியிருந்தேன், வந்து பார்த்துட்டு தண்ணி பாயலன்னு போயிட்டாங்க. நைட்டே தண்ணி வச்சுருந்தாக்கா நம்ம இந்நேரம் ஓட்டி முடிச்சிருக்கலாம். இப்போது 4 துண்டு ஓரளவு பாஞ்சிருக்குது. அதனால் இந்த பக்கம் இங்கே கொஞ்சம் திறந்து விட்ருக்குறேன். நடுவுக்கு கொஞ்சம் ஓடட்டும் நாற்றுக்குன்னு. அந்த பக்கம் திறந்து விட்டால் மேலே இந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கி போயிடுச்சு. அது இப்போ எதுவும் செய்ய வேணான்னு நினைக்கிறேன். ஒரு மணி ஓட்டட்டும், எங்கே ஓடி பாஞ்சாலும் பாஞ்சு நிற்கட்டும் அப்படின்னு விட்ருக்குறேன். அதுதான் இன்றைக்கி சுச்சுவேஷனாக இருக்குது. கொஞ்சம் பிளானை மாற்றி யோசிச்சிருக்கணும். தண்ணி நம்ம பகல்லே வச்சு ஒன்றுக்கா விட்டுக்கலான்னு நினச்சேன். ஆனால் ட்ரக்குக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நிறையா ஒர்க் வர்றதுனால எல்லாம் பாஞ்சிருந்தால் அப்படியே ஒரே அடியாக ஓட்டிகிட்டு போயிடலான்னு அவங்களோட திங்கிங்காக இருக்குது. என்னோடய திங்கிங் என்னவாக இருந்துச்சுன்னா, சரி ஏற்கனவே சேறு அடிச்சிருக்கிறோம், 2 துண்டுக்கு நம்ம 5 மணிக்கு வச்சுட்டா பாஞ்சிரும், அடுத்த ஓட்ட அடுத்த துண்டுக்கு வச்சுட்டாக்கா தண்ணி பாஞ்சிரும்னு ஒரு கணக்கு போட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது மாரி தண்ணி பாயலை. கரண்ட்டு ரொம்ப கம்மியாக வருது, வெயில் நேரமாக இருக்கிறதுனால. அதுதான் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டே தண்ணி வச்சுருக்கலாம். இப்போது தண்ணி பாஞ்சு நைட்டில் ஓட்டணுமா என்னன்னு தெரில. நாற்றுலாம் நல்லா முளைச்சிருக்கு. ஆனால் மேலே இப்போ இந்த தட்டை வந்து பழுக்குது. அங்கே பாருங்கள், அந்த இலை வந்து பழுக்குது. எடுத்து நட்டால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆண்டனி சாமி என்ன பண்ணிட்டாருன்னா, நாற்றுலாம் நல்லா முளைச்சிருந்துருக்கு. அவர் வந்து தண்ணி சரியாமல் வைக்காமல் விட்டுட்டார். இங்கே படுதா இருக்குது பார்த்தேன். இந்த படுதா வந்துட்டு காயம், இதே காஞ்சிருக்கு பாருங்கள், இதே காயம். அதனால் இதை காய விடாமல் தண்ணி சைடில் சுற்றி நிற்கணும். அந்த படுதா வந்து அவரோட படுதா வந்து சுத்தமாக காஞ்சி போனதுனால நெல் காஞ்சி போய் முளைச்ச நாற்றுலாம் அப்படியே கருகி போயிடுச்சு. அதுதான் முளைக்காமல் இருந்தது. அதனால் நான் அந்த தப்பு பண்ணல, உஷாராக தண்ணி வச்சுருவேன். இப்படி இருந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கருப்பு அடிச்சு போயிருக்கு. இந்த நெல் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காஞ்சிருக்கா இல்லை அழுவி போயிருக்கானே தெரில. எது எப்படி இருந்தாலும் தண்ணி விட்ருக்குறேன் ஃபுல்லாக. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கடைசியாக ட்ரக்கு ஒரு வழியாக வந்துச்சு. 2 ட்ரக்காக வந்துடுச்சு. ஏன்னா 2 சால் ஓட்டி ஆகணும். ஒரு துண்டியை 2 டைம் சுற்றணும். அது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு 2 ட்ரக்கு வந்துச்சு. அந்த வரப்பில் ஏறி போகக்குள்ள வரப்பெல்லாம் உடச்சி தண்ணி ஓடிட்டு இருந்தது மானாவாரியாக.
அதில் தான் அள்ளி மண்ணை போட்டு நல்லா கட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போது. இந்த அணையை கட்டுறதே பெரிய வேலையாக இருந்தது எனக்கு. ஆஃப்டர்நூன் லேட்டு இந்த மண்ணை அள்ளி அள்ளி போடணும். ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். அதை தான் அள்ளி போட்டுட்டு இருக்கிறேன். ட்ரக்கு அங்கே சேத்துல மாட்டிக்கிச்சு. இன்னொரு ட்ரக்கை வச்சு எடுக்கணும் அதை. அந்த ஒரு துண்டு சேர் அடித்தாச்சு. இன்னும் மட்டம் பண்ணல. இது என்ன சேர் ஓட்டில் ஒரு சேர் கூட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 துண்டுக்கும் சேர் அடித்தாச்சு. ஓரளவு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. 3:30க்கு ஆரம்பித்தது, பொழுதும் போச்சு. 2 ட்ரக்கு ஓட்டினதுனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ டிரைவரு டயர்டாக இருக்கார் போல் இருக்குது. அவருக்கு நாளைக்கு வேலை இருக்குது. அதனால் ஆண்டோனிக்கு ஃபோன் பண்ணுறாரு, நீ வந்து ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு. 2 ட்ரக்குக்காரங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. தண்ணிலாம் கிடக்குது. இப்போ வந்து காலையிட்டு ஓட்டி டயர்ட் ஆகிட்டாங்க போல் இருக்குது. அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது மணி சரியாக 7:30 ஆகுது. கடைசியாக ஆண்டனி வந்து மிஞ்சிருந்த துண்டை ஓட்டிகிட்டு இருக்காரு, 2 துண்டை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு துண்டு இருந்துச்சு, அதை காலையில் ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டார் ஆண்டனி. ஏன்னா மண்ணெலாம் தள்ளுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோயிலில் ஒரு பூசை நடக்குது, போய் பூசை காணணும்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு போயிட்டார். இப்போ இந்த ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு துண்டு சேர் அடித்து மட்டம் பண்ணார். அதை தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இதோட நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.